ஹலோ எவ்ரிவன். ஸோ சில பேரண்ட்ஸு அதுவும் நியூபார்ன் பேபிஸ் வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் வந்து ஃபீடிங் கொடுக்கும்போது ஒரு சைடு பேபி நல்லா எடுத்துக்கிறாங்க, இன்னொரு சைடு வந்து பேபி ஒழுங்காக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது எதனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஒரு பொசிஷனிங் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கான காரணங்கள் தான் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பொசிஷனை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ பேபி ஒரு சைடு பேபி நல்லா எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பேபி கிட்ட எந்த இஷ்யூமே கிடையாது. ரெண்டாவது பாசிபிலிட்டி வந்து நீங்கள் குழந்தைங்க ஒழுங்காக எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிற சைடில் வந்து செக்ரீஷன் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு பால் வரும்போது அப்படியே ஃபீடை ஸ்டார்ட் பண்ணும்போது குழந்தை ஃபஸ்ட்டில் இருந்தே வந்து செக்ரீஷன் தொடர்ந்து இருக்கிறதுனால அவங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணி ஃபீடை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ சில சிச்சுவேஷனில் குழந்தைங்களோட கழுத்தில் இருக்கிற மசில் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சுளுக்கு மாதிரி ஏதாவது ஆகிருக்கலாம். குழந்தை ஒரே சைடில் படுத்துருந்ததுனால ஸோ ஏதாவது பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் குழந்தை வந்து ஒழுங்காக ஒரு சைடு தலையை திருப்பாமல் அதனால வந்து ஒரு சைடு ஒழுங்காக ஃபீடிங் எடுக்காமல் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்படி ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு சொன்னால் சைல்டை வந்து ஒரு டைம் நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷியன்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி அந்த பொசிஷனில் ட்ரை பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். தேங்க்யூ.